நீண்ட தூரம், அதாவது 680 நாங்க மட்டக்களப்பு மாநகரத்தை நோக்கி சின்ன பட்டே ரத்தம் சில்ல சிந்த ஒருத்தர் வந்துட்டு எப்படி ஒரு அடிபாட்டுக்குள்ள வந்து போர்க்களத்துல இருந்து போராடுறாங்களோ அண்ட் அதே ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். ரைட், இன்றைக்கு வந்து நம்ம யுதிஷ்டனோட இந்த வீடியோ வந்து செய்ய போறோம். டைவர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் யுதிஷ்டனை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதை நீயே சொல்லிட்டா நம்ம என்ன காரணத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கு வந்து மட்டக்களப்புல பட்ட திருவிழா ஒன்று நடக்க போகுது. பட்ட திருவிழான்னு சொன்னா நீங்க யாழ்ப்பாணத்துல பாத்திருப்பீங்க, வல்வெட்டித்துறையில பாத்திருப்பீங்க. நிறைய பேருக்கு எனக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசை. வல்வெட்டித்துறையில வந்து பெரிய ஜீப் மாதிரி பட்டங்கள்லாம். சரி, என்னோட இங்க ஏதோ பட்ட திருவிழா நடக்குதா வண்டி அவன் கோல் அடிச்சான் போடாமச்சான் தொடங்கிட்டா வண்டி. அப்ப வாரன் விடத்துட்டு வந்து பார்த்தோம், ஒரு டிக்கெட் விற்கிற மச்சான். டிக்கெட் விற்கிறேன், அதுவும் பட்டம் டிக்கெட் விற்கிற மாதிரி. இப்பதான் சொக்கா போறோம் டிக்கெட் விக்கிற மாதிரி பட்டம். ஒரு ஆள் பலகாரம் சுடுற மாதிரி பட்டம். பட்டத்துல புல்லெல்லாம் முடிச்சிருக்கிறாமா. அதோட இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களே, மட்டக்களப்புல இது வந்து முதலாக நடக்குது. இதுக்கு முதல் 680 நடந்தது. ஆனா சின்னனா தான் கிளப் வந்து நடத்துனா இந்த அளவுக்கு தெரியாது. இது வந்து பிரைஸ் மணியே 1 lakh என்று சொல்லி சொல்றாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க 1 கோடி. அப்ப நம்ம சேனல் பேர்ல ஒரு பட்டத்தை செஞ்சிருக்கலாம் வீடா. உண்மையாதான் நான் யோசிச்சேன். அப்ப பட்டம் யார்கிட்டையும் டீல் பேசுவோமா, வீடியோ எடுத்து தரேன், உங்களை ப்ரொமோட் பண்றேன். எங்களுக்கு 50 லட்சம் 50,000 எங்களுக்கு கணக்குல கொஞ்சம் வீக் தான். 50 லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால அந்த லட்சம் வாயில 50 லட்சம். ரைட், ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோமே. உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, டவுட் ஒரு எல்லாரும் இந்த யூடியூப் செய்யற எல்லாரும் வீடியோக்குள்ள போவோம்ன்றீங்க. எப்ப போறீங்க, எதுக்குள்ள போறீங்க ஒன்று விளக்குது இல்ல. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம்னா இங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க. சரி, அவன் சொன்ன மாதிரியே வாங்க உள்ளுக்குள்ள போவோம். உள்ளுக்குள்ள யாரு என்னென்ன பட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்தது நிறைய யூடியூபர்ஸும் வந்திருக்காங்களாம்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அதோட வந்து நிறைய மீடியாஸும் வந்திருக்காங்களாமே. நிறைய மீடியாஸும் வந்திருக்காங்க. அப்ப எல்லாரையும் மீட் பண்ணி இந்த பட்டம் வந்து யாரு என்னென்ன டிசைன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லா டிசைனையும் பார்த்து இதுல யாரு வின் பண்ண போறாங்கன்றத உங்களுக்கு இந்த கேமரா மூலமாக நானும் யுதிஷ்டனும் காட்ட போறோம். வாங்க இப்ப போகலாம். ரைட், அத சொன்ன கதையோட வீடியோக்குள்ள போலாம். அவுட்டு தான் முடியும். செம்ம கிரவுட். 23 பட்டமோ 24 பட்டம் வந்து வந்திருக்காங்க போட்டிக்கு. 24 பட்டமா அப்படின்னு சொல்றாங்க. ஓ மை காட், என்ன டிக்கெட் எடுத்து அவளுக்குள்ள போகணும்? இல்ல, நம்ம பைக்குக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். நீங்க கள்ளத்தனை வாங்க கொண்டு வச்சுட்டு வந்துட்டீங்க பைக்கை. இப்ப வந்து அங்க உள்ள டிக்கெட் எடுக்கிறது நாங்க லீகலா எடுத்துருக்கோம், டிக்கெட் வச்சிருக்கோம். டிக்கெட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமா, நம்ம மரத்துக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுமா. என்ன டிக்கெட் நான் சொன்ன டிக்கெட் விற்கிறாள் இருக்கிற இடத்த பாருங்க. நான் வாரேன், ஒரு ஆள் டிக்கெட் விற்கிற உள்ள இருக்கு. அதை காட்டுங்க, டிக்கெட் காட்டுங்க. அந்த இது நானும் நினைச்சேன், நான் வந்து இது வந்து ஒரு டிக்கெட் விற்கிற, அதாவது டிக்கெட் வாங்குற இடம் நினைச்சேன் இந்த சரியா. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பட்டம் என்ன, ஒரு பட்டம் ஒன்று செஞ்சிருக்காங்க. இந்த பட்டத்தை வந்து பறக்க விட போறாங்கண்ணே. நான் நினைச்சேன் இதுல இப்ப வந்துட்டு நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி. ரைட், அப்படியே போவோம் வாங்க. இதுவும் பட்டமாடா? ஓ மை காட், இதுவும் பட்டம் பறக்க விட போறாங்க. இதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட்டம் ஃபிளட்டா இருந்தா தான் பறக்க முடியும். சத்தியமா பறக்க இவர்தான் செஞ்ச வரோம் பட்டம். மூன்றாம் இலக்கத்தினை பெறுகின்ற போட்டியாளர் அருளையா பெரிய ஸ்டேஜ் வந்து ஓபன் பண்ணி நம்ம சார் பெற்றுக்கொள்ள பெரிய ஸ்டேஜ் வந்து ஓபன் பண்ணி இதுல தான் வந்து இந்த ப்ரோகிராம். நான்காம் இலக்கம் எஸ் புலேந்திரன் அந்த எஸ் புலேந்திரன் நம்ம உள்ள இருக்கு பெற்றுக்கொள்ள வீடியோ இது பட்டம் செஞ்சு வந்தால் இங்க வந்து நான் ஒரு ஆளை கண்டுபிடி, அதாவது மட்டக்களப்பில் பிரபலமான யூடியூபர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க தான் இப்ப போறோம். அவங்க ஒளிஞ்ச வண்ணம் நினைப்பாங்க. மட்டக்களப்புல
பிரபலமான யூடியூபர்ஸ் நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமா மட்டக்களப்பில் பிரபலமான யூடியூபர்ஸ் உங்களோட சைஸுக்கு பட்டத்தை மிதிச்சீங்க சொல்லையும் இல்ல போறலன்னு சொல்லு ஒன் பண்ணிருக்காண்டு பாரு மைக் பட்டங்களை பறக்க விடணும் உண்மையா எப்படி என்று தெரிஞ்சிருக்குன்னா ஒரு பட்டு அட்லீஸ்ட் ஒப்பி மேக்ல நூலை கட்டிட்டா வந்துருக்கு எங்கட வட்டத்தை பார்த்து நீங்க மிரண்டுறீங்க கட்டினீங்களா கட்டியாச்சா எங்க பட்டம் இங்க பாருங்க அந்த ஸ்கூல்ற லோகோ வந்து வச்சு ஒரு அது வந்து ஸ்கூல் லோகோ ஆகும் ஸ்கூல் லோகோ மாநகர சபை லோகோ மாதிரி இருக்கு நீண்ட தூரம் அதாவது 680 இருந்து நாங்க மட்டக்களப்பு மாநகரத்தை நோக்கி கல்லடியை நோக்கி கடற்கரை நோக்கி வந்த வேளையில் எங்களுடைய பட்டம் அந்த பயணத்தில் ஏற்பட்ட அந்த காற்றினுடைய அழுத்தம் காரணமாக அந்த பட்டத்தினுடைய சில விடயங்கள் அந்த இதுகள் கிழிவுகள் ஏற்பட்டு விட்டன அந்த கடதாசியில். அதாவது நாங்கள் அந்த மட்டக்களப்பு மாநகரத்தினுடைய அந்த அடையாளமாக இருக்கின்ற மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரம் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற அடிப்படையில் இந்த பட்ட போட்டி நிகழ்வில் இவ்வாறான வடிவத்தை தேசிய கலைஞர் செல்லியா அவர்கள் இந்த வடிவத்தை வடிவமைத்துள்ளார்கள். அவரோடு இணைந்து நாங்கள் குழுவாக புலேந்திரன் மற்றும் ரகு குழுவாக இலக்கம் 4 ஊடாக நாங்கள் இந்த போட்டி நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தோம். எங்களுடைய அடையாளம் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய மணிக்கூட்டு கோபுரம் திகழ்கின்றது. இதுதான் உங்களோட பட்டம். அந்த பட்டத்தை காட்டுங்க தம்பி, பட்டத்தை காட்டுங்க. கஷ்டப்பட்டு செஞ்சு என்னதுல கொண்டு வந்தீங்க? இது மோட்டை வைக்கணும். பாருங்க, இது வந்து அண்ணா எனக்கு இப்ப என்னன்னு சொன்னா இந்த பட்டம் வந்து உங்களுக்கு செஞ்சு முடியிருக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 2 நாள் கொண்டு 2 நாளா? ஒரு நாள் கட்டுனா ஒரு நாள் ஒட்டுனு அது இப்படி வச்சாங்க நேரத்தோட இருந்து செய்யணும். இது என்னத்துல கட்டிருக்கீங்க? இது பிரம்பும் மூங்கில் கம்புகளும் காஞ்ச மணமட்டையிலும் பயன்படுத்தி இருக்கு. பாரம்பரியம்னா ஏறாது, பெரிய கம்புல பாவிக்கலாது. அதுல 3:30 மணிக்கு தான் இதை நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். 3:30 மணிக்கு மணிக்கூட்டு கோபுரத்தை இன்செர்ட் பண்ணி அந்த மணிக்கூட்டு கோபுரத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடையாளப்படுத்தி நம்ம இந்து மதம் எல்லா சர்வ மதங்களும் எல்லா ஒற்றுமையா இருக்கின்றதை அடையாளப்படுத்துறதுக்காக இதை செஞ்சிருக்கு. ஆனா அதுல இல்ல 4 மணிக்கூட இருக்கு தானே, அதுக்குள்ள 4 சின்னங்களை பொறிக்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சின்னமாக இருக்கின்ற பாடு மீன்களை 2 பக்கங்களிலும் அந்த காட்சிப்படுத்தல கொண்டு வந்தீங்க. அது என்ன முக்கியமான சின்ன மட்டக்களப்பு மாவட்ட அடையாளம். அந்த போட்டி விதிமுறையில் கூறப்பட்ட விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கலை கலாச்சாரங்கள் சின்னங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்று அந்த விதிமுறையின் அடிப்படையில் தேசிய கலைஞர் செல்லியா அவருடைய எண்ணக்கருவுக்கு அமைய இந்த பட்டம் பாடும் மீன்களை 2 பக்கம் கொண்டதாகவும் மணிக்கூட்டு கோபுர சின்னத்தை முற்றுமுழுதாக பிரதிபலிக்கின்ற வகையிலும் இந்த பட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொள்றீங்க இந்த போட்டியில? 22. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அந்த போட்டியில வந்து நீங்க வின் பண்ணுவீங்க? நிச்சயமா இருக்கு. ஏன்னா யாரும் பறக்கும். அப்ப பிஞ்சாலும் பறக்கும். பிஞ்சா கொஞ்சம் பிரச்சனை படுத்துனான், கொஞ்சம் பறக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப சேரமாயிட்டு அதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இன்னும் நாங்க ஏற்றி பார்க்கணும். பண்ணலாமா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. கடற்கரைக்கு அழைத்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மாநகர சபையின் ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற பட்ட திருவிழா. பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒரு விதமான அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ, என்னென்ன சின்னங்கள் பிடிக்குமோ அந்த சின்னங்களை வந்து வச்சு கொண்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல வந்து இந்த பட்டங்களை வந்து அவங்க வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட டிஷர்ட்ல வந்து அவங்களோட நம்பர் வந்து இருக்கு, ரைட்? அவங்க நம்பர் வந்து போட்டிருக்காங்க. அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இங்க வந்து வந்திருக்கிறாங்க. இந்த பட்டத்தினை அப்ப கேமராமேன் மும்முரமா தான் இருக்கிறீங்களே. நான் காய்ச்சி கொண்டே நானும் வீடியோ எடுத்துக்கொண்டே காய்ச்சி கொண்டே இருக்கேன். அந்த பட்டத்துல ஷாட்ஸ் எல்லாம் காணாம போயிடக்கூடாதுக்காக.
எல்லாரும் இப்படி தானே பாருங்க. இது இல்ல அது இதை எப்படி தெரியுமா சொல்லணும் இல்ல முதலாவது பட்டம் வந்து பறக்குது முதலாவது பட்டம் பறக்குது. முதலாவது நம்ம மணி கொடுக்க வரும் தான் பட்டம் அவரு நம்மகிட்ட கதைச்சு வர்ற பட்டம் தான். எஸ் கோபுரம். நம்ம மட்டக்களப்பிள்ளையே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் வந்து மணிக்கூட்டு கோபுரம். அந்த இருக்கிற மணிக்கூட்டு கோபுரத்தை வச்சுக்கொண்டு ஒரு பட்டத்தை வந்து மேக் பண்ணி அதை வந்து பறக்கிறதுக்கு நம்மட கம்ப்யூட்டர் கண்ணா, இவர பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் கண்ணான்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன யோசிச்சேன் பறக்க விடுறீர். அவர்தான் முன்னுக்கு சொன்னாங்க ராசையா புலேந்திரன். அவரை தான் நாங்க செல்லமா வந்து கம்ப்யூட்டர் கண்ணான்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு பட்டமா தான் பறக்க விடுறாங்க. ஏன்னா என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே அடியா வந்து எல்லா பட்டத்தையும் பறக்க விட்டா இப்ப யாரு பெஸ்டா பறக்குன்னு சொல்லி பாக்கல ஒரு நிலைமை. இந்தியாவுல வந்து இந்த பட்டம் விடுற போட்டி நடக்கும் எப்படின்னா அந்த பட்டத்துக்குள்ளால அந்த நூலுக்குள்ளால விட்டு இழுத்து அந்த நூலை அறுப்பாங்க. மாஞ்சா அறுக்கிறேன்னு அது போட்டியா நடக்கும். ஓகே, கடைசியா இந்த பட்டம் வின் பண்ணுதுன்றது. ஓகே. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்து யூஸ்டன், இது வந்து உயரத்துக்கு எவ்வளவு உயரத்துக்கு பறக்குன்னு சொல்லி பாக்குறாங்களா இல்லாட்டி அதுல டிசைனை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஜட்ஜ் பண்ற 2 பேர் வந்து எங்க கேம்பஸ்ல படிப்பிக்கிற சார் அவங்ககிட்ட கேட்போம் எதை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க கேட்கலாம். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க. இப்ப இல்ல அப்படி இல்ல, 2வது பட்டமும் மாறிட்டு பாருங்க. 2வது பட்டம் மாறியாச்சு. 2வது பட்டமும் மேல அது என்ன அதுல ஏதோ ஹார்ட் சம்பந்தமா போட்டு, அதாவது அந்த புகைத்தல் சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை வந்து உண்டாக்குறதுக்காக இந்த பட்டத்தை வந்து ஏத்திருக்காங்க. அடுத்த பட்டம் 5000 ரூபாய் தாளோட வரி கொண்டிருக்கிறது. 5000 தாளா? வாங்க அப்படியே வாங்க தம்பி. பட்டமுறை பழி ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த ஒரு நிகழ்வாக இருக்கிறதோட அதோட மட்டும் இல்லாமல் அது புதுமுறையாக வந்து கிழக்கு மாநிலத்தில் வந்து இடம்பெற ஒரு நிகழ்வாக இது காணப்படுது. மற்றும் இதில் நிறைய கலைஞர் ஆர்வலர் வெளிப்பாடுகளை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பட்டம் விழாவில். இதுல வந்து என்ன இப்ப நாங்க உங்கள்கிட்ட கேட்க போற விஷயம் என்னன்னா, இந்த இருக்கிற பட்டம் வந்து எது ஃபர்ஸ்ட் அடிச்சுன்னு சொல்லி எப்படி ஜட்ஜ்மெண்ட் செய்வீங்க? இப்போ ஜட்ஜ்மெண்ட் செய்கிறது வந்துட்டா நாங்கள் ஒரு 5 விஷயம் வச்சிருக்கோம். முதலாவது விஷயம் வந்து இவங்களோட பிரம்மாண்டம், அதாவது அளவு பரிமாணம். 2வது விஷயம் வந்து கருப்பொருள், என்ன கருப்பொருள் அவங்க தீமா வெளிப்படுத்துறாங்க. 3வது விஷயம் வந்து இதுல வர்ண பயன்பாடுகள் எப்படி, அந்த கலர் மூவ்மெண்ட் எப்படி செஞ்சிருக்காங்க. அடுத்தது வந்து கிரியேட்டிவிட்டி. லாஸ்டா வந்து பினிஷிங். ஒரு பட்டம் வந்து ஃபுல்லா ஏற்றி ஒழுங்கான முறையில வந்து ட்ராப் பண்ணணும். அதை வச்சு கொண்டாங்க மார்க்ஸ் எடுப்போம். ஒழுங்கான முறையில பட்டம் ஏற்றி ஒழுங்கான முறையில இறக்கணும். உயரத்துக்கு பறக்குற அப்படி இல்லையா? உயரம் வந்து இதுக்கு கிரியேட்டிவிட்டிக்குள்ள வரும். அது கிரியேட்டிவிட்டிக்குள்ள நிறைய விஷயம் வரும். அது ஒவ்வொன்றும் நிறைய விஷயம் இருக்கு. அதை நாங்க ஜட்ஜ் பண்ணக்குள்ள பார்த்து போடுவோம். அதாவது முதலாவது வார ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் பண பரிசு அப்படி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செலக்ட் பண்றீங்களா இல்லாட்டி எப்படி? இல்ல, அது நம்மட பாட்டு இல்லை. எங்கட பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அவங்க அதுக்குரிய பிரைஸ் அமௌண்ட்டை பிரதேச வந்து முடிவெடுத்து கொடுப்பாங்க. தேங்க்யூ. அப்படியே அபிவிருத்தி லொத்தர் சபையிற பட்டம் வந்திருக்கு. அதான் நம்ம முன்னுக்கு காட்டணும். அவங்க டிக்கெட் விற்கிற இதுல பட்டம் எக்கச்சக்கமான பட்டம் வந்திருக்கு. மேலையும் பறக்க தொடங்கிட்டு பட்டம் மேல காட்டே இல்லாம இருக்குமா? வேணா மேல ஒன்றும் தெரியாது மேல. அம்மா வணக்கம். இந்த பட்ட போட்டி வந்து மட்டக்களப்பில முதல் முறையா நடக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த வருஷம் தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம் இத. அதனால நான் என்ன சொல்றேன், நல்ல அழகா இருக்குது பாக்குறதுக்கு. மக்கள் எல்லாம் வந்திருக்கிறது சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. அடுத்தது இதுல வந்து முதலாவது வார ஒரு ஆளுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் காசு வந்து கொடுக்க போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது இதுக்கு நம்ம சொல்லல தானே ஐயா. ஆனா நான் இன்னும் போற பட்டத்துக்கு தான் எதிர்பார்க்கிறேன். அந்த 4வது பட்டமா எதிர்படுது. 4வது பட்டத்தை தான் நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. அதான் இருக்கு. அதான் ரைட். ஓகேமா, தேங்க்யூமா. ஓகே. நீங்க தான் பட்டத்தை செஞ்ச நாங்கள். நீங்க முதல்ல இருந்து செய்யற நீங்களே தான் ஃபர்ஸ்ட் டைமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னமா ஃபர்ஸ்ட் அடிக்குமா? கடவுள் பட்டம் பெறுற போட்டி நடக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஒரு வருஷம் செஞ்சா நடக்கும். பாப்போம் உங்களோட பட்டத்தை பறக்கக்குள்ள நாங்க எடுத்துட்டு போட்டுருக்கோம். ஓகே, பட்டங்களுக்கு விபத்துகள் ஏற்படலாமா? ஏன்னா பட்டம் மேல பறக்கக்குள்ள ஒரு பட்டம் இன்னொரு பட்டத்தோட மோதுறது தான் பட்டங்கள் விபத்துகள் ஏற்படலாம்ன்றாங்க. ஓகே, அங்கல்ற பட்டத்தை ஏத்த போறாங்க. இப்ப நம்ம பார்த்த பட்டத்தை இதெல்லாம் வந்து எங்க இல்ல, நான் இந்த டைம் தான் ஃபர்ஸ்டா பாக்குறேன். இப்படி பட்டத்தை நேர்ல பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஜப்னால அதுவும் வந்து யூடியூப் மூலமாக வந்து பாத்து நேர்ல பார்த்தது.
அதுல வந்து இந்த நியூஸ் எல்லாம் வரும் guys, வந்து பெரிய பட்டங்கள் வந்து நாங்க வந்து ஏத்தக்குள்ள வந்து நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த பட்டத்தை வந்து ஏத்துவாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்களையே இது தூக்கிட்டு போற அளவுக்கு எல்லாம் பாத்துருக்கேன் வீடியோ. அதான் வீடியோல தான் எல்லாம் பார்த்து ஜெஃப்னால நடந்த சம்பவம் தான் எல்லாம். பாப்பா அடுத்த வருஷம் ஏழு வேணா அந்த பட்ட திருவிழாக்கு ஜெஃப்னாக்கு போ. ஃபுல்லா சுத்தி பாருங்க தம்பி. பிரபல யூடியூபர் ஆர்ஜே தமிழ் அவர்கள் வந்து வீடியோ கொண்டிருக்கிறார். ரத்தம் சிந்த சிந்த ஒருத்தர் வந்துட்டு எப்படி ஒரு அடிவாட்டுக்குள்ள வந்து போர்க்களத்துல வந்து போராடுறாங்களோ அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு களத்துல இருந்து நீங்க வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப்ல வேறு சிந்து உழைக்கடா யூடியூப்ல வேர்வை வர்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படிதான் யூடியூப் மூலம் வந்து வேர்வை சிந்து உழைக்க கஷ்டப்படுறவங்க இது தெரியல. அதான் இந்தியாவுல எல்லாம் ப்ரோ அந்த பட்டத்தை பறக்க விட்டுட்டு அந்த மாஞ்சான்னு சொல்லி அந்த புடிச்சு வெட்டி விடுவாங்க தெரியுமா? காத்தாடி படம் பாத்தீங்க அதுலதான் அந்த பட்ட போட்டியை பத்தி ஃபுல் டீடைல் கொடுத்துருப்பாங்க. படத்துக்கு ப்ரமோஷனா வெயிட் ப்ரமோஷன் இல்ல. இந்த இருக்கிற பட்டத்தையும் வந்து பறக்க விட போறாங்க. இது வந்து ஒரு கொக்கு மாதிரி என்ன கொக்கு தானே தம்பி யூஸ்டான்? இது வந்து கொக்கா? இது வந்து கொக்கா இல்ல, இது கிளியா. என்ன சாமா? புறா. புறாவா? எஸ், வெள்ளையா இருக்கு. அது புறாக்கு வயிற காணல. இது கொக்கோ புறாவோ ஏதோ ஒரு பட்டம். இந்த பட்டம் வந்து பறக்க போகுது. அந்த பட்டம் பிடிக்காம விட்டாலே அண்ணா எழுத்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இப்ப ஸ்டார்டிங் வந்து எந்த விஷயம் வந்து ஸ்டார்டிங் வந்து செய்யக்குள்ள வந்து சரியான ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டம் வந்து ஏத்தக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டம் தான். ஆனா ஏத்தினதுக்கு பிறகு அதை வந்து வடிவா வந்து நம்ம கையால வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதனால ஏத்தக்குள்ள இவங்க படுற கஷ்டங்களையும் வடிவா பாருங்க. ஆனா நான் வந்து நினைக்கிறேன்னா நிறைய பட்டங்கள் வந்து ஏற்றிருக்காங்கன்னு இதுல வந்து இந்த இருக்கிற அந்த நடுவுல போய் பாருங்க ஒரு வட்டம் பொங்கல் தெரியுதா? ஆமா, அதுதான் விண்மணி நினைக்கிறேன். அது வந்து மன்னார்படியோட பட்டம். ஆக்சுவலா வந்து அந்த படி எனக்கு இப்பதான் 13-12 வயசு என்ன ஆகுது. படியன் வந்து கழுதாவளியில இருக்கிறான். அவங்களோட ஃபேமிலி வந்து மன்னார். ஆனா வந்து கழுதாளக்காரங்க வந்து அந்த படினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பையன் தான் வந்து இப்ப ஆப்ரேட் பண்றான். 13-14 வயசு பையன் தான் வந்து அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்கள் கூட இருக்குது. அந்த படி வந்து அந்த பட்டம் வந்து செய்திருக்கான். சப்போர்ட்டுக்காக மட்டும் அந்த ஊர்க்காரங்க வந்து வந்திருக்காங்க. சப்போர்ட் வெறும் சப்போர்ட்டுக்காக மட்டும் வந்திருக்காங்க. பட்டம் செய்ததெல்லாம் வந்து மன்னார் படியன் தான், தலைமன்னார் படியன். அவன் தான் பட்டம் செய்தது. அவன் தான் வந்து 13 வயசு படியன். 13-14 வயசு தான். நம்மட முகேஷ் கண்ணாவோட பட்டம் வந்திருக்காரு. இலங்கையை சுற்றி முகேஷ் கண்ணாவுடைய பட்டம் வந்து கொண்டிருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க? எல்லாத்த பிடிக்க பட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இது நான் இப்ப வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். இப்ப என்ன ஐயா நீங்க நான் விட்டுருவேன். மக்களை இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையை சுற்றி நடந்து சாதனை படைச்ச நம்மட முகேஷ் கண்ணானே, நம்மட முகேஷ் கண்ணா வந்து கலந்து கொள்றீங்க. நீங்க சொல்லுங்க. அவர் வந்து பட்டம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஆனா பட்டம் ஒரு பக்கம் திரும்புது. அது மட்டும் தான் அவருக்கு பிரச்சனை. ஒரு பக்கம் இது பறக்குமா இல்லையா? பறக்க வைப்போமா? நம்ம பறக்க வைப்போம். மீன் தானே இது. மீன்ன்றீங்களா? என்ன ஒரு நல்லா வரைக்குது. ஓ அது இல்ல என்னன்னு சொன்னா ஒரு பக்கம் சரி இது இங்க விட்டா ஒரு பக்கம் சரி இது ட்ரை பண்ணி பாக்குறியா? நான் பிடிக்கிறேன். இழுத்து பாரு உண்ட விருப்பத்துக்கு இழுத்து பாருங்க. இழுத்துட்டு ஓடணுமா? ரெடி இழுத்துட்டு ஓடுங்க. அப்ப ரெடி வடிவ முயற்சியாளர்களுக்கு என்னடா ஒரு பக்கம் திரும்பும். கல்லடி கடற்கரையில வந்து குளிக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல. ஆனா இப்ப வாராக்கள் வந்து அந்த அதாவது வெளியூர்ல இருந்து வாராக்கள் எல்லாம் விஷயம் தெரியாம வந்து குளிக்கிறாங்க. என்ன வேற லெவல்ல அந்த அலை வந்து உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போகும். அடுத்து யூஸ்ல வந்து முன்னுக்கு வந்து போட் வந்து போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இப்ப பீச்சில் வந்து குளிக்க வேண்டாம், அது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அது வந்து சிங்களத்துல வந்து இல்லன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் தமிழ்ல போட்டு வைக்கிறது நல்ல வேண்டாம். வேற 3 பாசைகளையும் வந்து அது போடுறது நல்ல. அது ஒரு என்ன சொல்றேன் எங்களை சார்பாக ஒரு என்ன ரிக்வெஸ்ட் அவங்களுக்கு தெரியுது இல்ல வந்து குளிக்கிறாங்க. யாரா இருந்தாலும் என்ன மொழியோ என்ன மதமோ டேமேஜ் தானே யாரா இருந்தாலும் உண்மையா போட்டு வைக்கணும். நல்ல விஷயம் நீங்க சொன்னது. 3 மொழியிலையும் போட்டு வைக்கிறது நல்ல. ஹிந்தியில எல்லாம் போட்டு வைக்கணும். சந்தேகங்களுக்கு பிறகு வந்து இது கொக்கா மயிலான்னு சொல்லி தெரியாங்க. இப்ப வந்து நம்ம வந்து கொக்கை வந்து ஏத்தி கொண்டிருக்கோம். மேல கொக்கு பறக்குது. ஐயோ ஆக்குளுக்குள்ள ஓ மை காட், இது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். நான் நினைச்சு கூட இந்த பட்டம் வந்து கீழே விழும்பல. எஸ் அதை எடுத்து திருப்பி பறக்க வைக்கலாம்.
அதாவது நான் சொன்ன விஷயம் தான், எல்லா விஷயமும் வந்து முதலாவது செய்ய போற அந்த கட்டம் வந்து ஒரு பதட்டமாக இருக்கும். அதனாலதான் இந்த பிரச்சனை. இப்ப இவங்களுக்கு ஒரு டென்ஷன். இப்ப கன நேரமா வந்து ட்ரையல் பார்த்து கொண்டிருந்தவங்க நான் யோசிச்சேன். இல்ல இப்ப ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு மேல பறந்துட்டேன்னா பறந்து அதான் கொண்டு வந்துருக்கலாம். ஏத்துற மட்டும் தான் ஒரு கஷ்டம். அது இப்படி ஏத்திட்டா அதுல பாட்டுல அது வந்து பறந்து போய் கொண்டே இருக்கு. எமது மட்டக்களப்பு மண்ணில் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற மட்டக்களப்பு மாநகர சபை 23க்கும் மேற்பட்ட பட்டாங்க. நாங்க சொல்ல தேவையில்ல, அவரே சொல்லுவார். நம்ம வெளியிலன்னா கிரெடிட்ஸ் கோஸ்ட் வெளியிலன்னா அவர் வாய மைக்க கீழே வைக்காம பேசி கொண்டிருக்கார். இந்த வீடியோ அண்ணா பார்த்தா தெரிஞ்சு சொல்லுங்க, மைக்க கொஞ்சம் கீழே வைங்க, மத்தாக்களை கலைக்க விடுங்க அண்ணா. ஏன்னா வந்ததுல இருந்து வணக்கம் வணக்கம்னு ஒரு 1000 நேரம் வணக்கமா. மக்களே அவுட் ஆயிட்டு பக்கத்துல நின்ற திவா ப்ரோ வந்தா ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த தரம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கு. வாங்க. அந்த பொடின்ற தலையில பட்டம் விழுந்துட்டு அது பிரச்சனை இல்லை. நீங்க வாங்க, நம்ம அங்கே போவோம். பாவம் தானே என்ன. அதாவது மக்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பட்டம் வந்து பெருசு செஞ்சிருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பிளைட் ஏத்துற மாதிரி ஒரு விஷயம் தான். மிகவும் பாதுகாப்போட வந்து ஏத்துவோம். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெட்ரோல கேட்டு வந்து முதலாவது தரம் வந்து ஏத்துறாங்க. அது விழுந்து ரெண்டாவது தரம் கொஞ்சத்துல தப்பிட்டேன். அது வீடியோல வந்திருக்கு நினைக்கிறேன். அடுத்து அந்த பட்டத்துல இருக்கிற அந்த கம்புகள் வந்து மூங்கில் வந்து ஒரே குத்து கண்ணுல குத்திக்கின்றா. என்ன நினைக்கிறீங்க? உண்மையாதான் மூங்கில் குத்தி. நான் இப்ப அங்க அடுத்த வட்டம் விழுந்துருமோ பயத்துல வாட்டி கொண்டிருக்கேன். நான் இப்ப உங்களோட இருக்கேன் பயத்துல அங்கால கண்ணுல வாக்கிய பட்டங்கள் மண்டையில வந்துருமா. வாழ்க்கை என்ன அனுபவிக்கல ப்ரோ நாங்க. தேர்தல் பட்டி அந்த அங்கால ஏத்தினானே தேர்தல் பட்டி. இது இப்ப லொத்தர் சேவை தான் டேமேஜ் ஆகும். லொத்தர் சபை டேமேஜ் ஆகிட்டா அடுத்து இன்னொன்று இருக்கு ஒரு பெட்டி மாதிரி. அதுவும் வந்து இப்படி சின்ன சின்ன பட்டமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களை வந்து 9 பட்டங்களை வந்து இந்த இருக்கிற சின்ன பொடியை வந்து ஏத்த போறாங்க. அவர்தான் ஃபுல் டெக்னீஷியன். அவரா? கமான் கமான் கமான். இது 8வது. இது 7வது. 7 8 9 10. அப்ப இது 6வதுடா. வேற லெவல்ல இருக்கு பட்டம். அவ்வளவு தூரத்துல இருக்கு. நமக்கு இந்த சின்ன பொடியை எப்படி செஞ்சிருக்காங்கடா. நீ எல்லாம் இருக்காத போய் சாகு. என்னடா இப்ப ஆட்களுக்கு முன்னுக்கு அவமானப்படுத்தி போட்டு போறீங்கடா. டேய் சீ நல்லா இருப்பியடா நீ. ஆட்களுக்கு முன்னுக்கு அவமானப்படுத்தி போட்டு போறான் மக்களே. அந்த கேமராமேன் நான் பாட்டுக்கு என்ன செஞ்சிரீரர் போய் வீடியோ இல்லாட்டி தான் முங்குவேன். அந்த புள்ள என்னடா வீடியோ எடுக்க சொன்னீங்களாண்டா நீங்க? எனக்கு ஒருத்தர் செஞ்சாண்டா ஒரு வேலை. எல்லாம் எடுத்து முடிஞ்சு வீடியோ எல்லாம் எடுத்து முடிஞ்சு. அவரோட பேர் வந்து கஜேந்திரதாசன். கண்டிருப்பீங்க நம்மளோட. அப்ப வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு ப்ரோண்டா போனா இப்படி போற மாதிரி மட்டும் தான் வீடியோ இருக்கு. ஹாய் எல்லாம் சொல்லி கழிச்சு முடிஞ்ச ஒரு வீடியோ ஆன் பண்ணிருந்தேன். சரி இது பறக்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுக்கு தான் 13 வயசு பொடியன் இந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ரெண்டாவது வந்து அந்த பெரிய ஒரு பட்டம் ஒன்று வச்சிருந்தாங்க. அது ஏறுனா அதுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைக்கும். அப்பதே எல்லாரும் வந்து சொன்னாங்க ஏத்தாதீங்க வர விடும் விழுமண்டு. நான் என்ன சொன்னேன் ஏத்துங்க. எஸ் நான் சொன்னா நடக்கிறேன். உண்மையா? இப்ப பாரு எல்லாரும் நமக்கு இப்ப ஒரு 100 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க பாரு. நடந்துருக்கு. நான் சொல்லக்குள்ள நடந்துருக்கு. 100 பேர் லெஃப்ட் ஆயிட்டு போறாங்கடா. இல்ல நான் சொல்றேன் நடக்கிறேன். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். அவனிங்க என்ன சாஸ்திரவாதியும் நான் ரஸ்தாவாதி. தலையும் தெரியல காலும் தெரியல. அதுல மத்தல உனக்கு ஓகே. அப்ப இப்ப நாங்க இப்பயே சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்து இந்த பட்டம் இது இங்க வருது நம்மட லொத்தர் சேவை ஏறிட்டு தேசிய லொத்தர் சேவை ஏறிட்டா நான் மத்த பட்டத்துல இங்க வருது. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இருக்குதானே ஆக்கள் இழுக்குறாங்க. கமான் 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 கமான். அந்த கையும் சுத்துதுடா. ஓ அதுக்கேத்த மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க போல. ஏண்டா குறுக்கால விடுறீங்க? இந்த பட்டத்தை குழப்புது ஐயா. ஐயோ
இங்க இல்லைங்க அது உள்ளுக்குள்ள லொக் ஆயிட்டுடா. அதுல லோக் ஆயிடுச்சு. தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்து அந்த பொடி அந்த பறந்து கொண்டு இருந்த பாட்டத்தை இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து தண்ணிக்குள்ள வந்து இறங்கி அந்த பட்டத்தை வந்து இது செய்யறதுக்காக வந்து இது செய்யறாங்கன்னு சொல்லி. அந்த பட்டம் சும்மா பறந்து கொண்டு இருந்தது. பட்டம் திரும்ப வந்து மக்களே பெரிய ஒரு போராட்டம் வாங்க, நம்ம நடந்ததுல அந்த இதுல பிரச்சனை வந்து வீடியோ முடிஞ்சிருக்கு. நிறைய பேரை கண்பட்ட காரணத்தினால இந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழே விழுந்துட்டு மிகவும் ஒரு கவலையான ஒரு விஷயம் தான் இது என்ன தம்பி. ஆனா திரும்பி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட முயற்சியை வந்து அவங்க வந்து கைவிடாம திரும்பி இந்த பட்டத்தை வந்து ஏத்துற முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த முறை வந்து இந்த பட்டம் வந்து முதலாவது தரவை ஏத்துறதுக்கு வந்து என்னுடைய சைட்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதுதான் இந்த பட்டம் லொத்தர் சபை. சரி என்ன சண்டை மிகவும் ஒரு சண்டை ஒன்று போய் ஒன்று இது இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பட்டத்துல வந்து இன்னொரு பட்டம் சிக்கினது சிக்கனதோ அந்த பட்டம் சிக்கினதால வந்து ஒரு பட்டத்தை வந்து சிக்கின பட்டத்தை வந்து அறுத்தவங்க அறுத்து விட்டுட்டாங்க. அறுத்து விட்டவங்க. அப்ப சிக்கின பட்டத்தை வந்து அறுத்தவங்க. அறுத்து விட்டதால வந்து யாரு என்னன்றதை நம்ம கதைக்க தேவையில்ல. அறுத்து விட்டவங்க. சோ அறுத்து விட்டதால வந்து அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. ஏன் எங்கட பட்டத்தை அறுத்தனீங்க? அப்ப ஒரு பட்டம் அறுபட்டு விழுந்திருந்தா அது போட்டியில இருந்து இல்லாம போயிருக்குன்னு. அப்ப ஏன் நீங்க பிடிச்சி அறுத்தனீங்கன்றதா அந்த கேள்வி. அது அவங்களாவே அறுத்திருக்கலாம். அதாவது பட்டமா அறுந்திருந்தா வேற பிரச்சனை. இன்னொரு பட்டத்தோட கொழுவிட்டு ஏன் பிடிச்சி அறுத்தனீங்க? ரூல்ஸ்ல அப்படி இருக்கான்றதுதான் இப்ப கேள்வி. அவங்க காய்க்கல கதைக்கல பேர் வட்டி சின்ன பட்டம் நாங்க எத்தனை நாளா முடிச்சுட்டாங்க சின்ன பட்டம் நீங்க பட்டினதே வீடியோ எடுத்து பட்டம் பட்டினதே வீடியோ எடுத்து சொருவேலை காத்துக்கு என்ன செய்யும் நாம் எல்லாரும் சொல்லணும். அடுத்து அந்த போட்டியாளர் தள்ளி தள்ளி நிக்கலாம் தானே எப்படி இன்னொரு ஆள் போய் நீங்க சொல்லி சரி சின்ன பட்டமே சின்ன பட்டயத்தில் இழுத்து ஏத்துறதுக்கு அந்த பெரிய பட்டத்தை ஏத்துறத ஜோதிச்சு பாருங்க. பிரச்சனை நிறைய இருக்கு. என்ன தெரியுமா?
என்னடா இப்ப நிறைய பேர் வீட்டை தெரியாம கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தாங்கல்லாம் கேமராவில மாட்டிடுவாங்கன்ற பயத்துல ஓடுறாங்க எல்லாரும். அதான் நம்மள ஓடி ஓடி போறாங்க. கேர்ள் ஃப்ரெண்டோட வாரது வீட்டை தெரியாம வாரது மாட்டிடுவோம் ஓடுறது. அப்ப இந்த வித்தியாசமான ஒரு பட்டம் ஒன்று போகுது, ஒரு பெரிய வாளோட ஒரு ரெயின்போ மாதிரி ரெயின்போ மாதிரி போகுது. அப்ப அதெல்லாம் பார்க்க போறோம். அப்ப இடையில நடந்த பிரச்சனை வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இதுல இவன் இந்த பக்கம் தான் சரி இந்த பக்கம் தான் புலன்றதெல்லாம் நாங்க வந்து கதைக்கல, எங்களுக்கு தெரியாது என்ன நடந்துட்டு. ஒரு பட்டம் இன்னொரு பட்டத்தோட கொழுப்பட்டது, அதுல ஒரு பட்டத்தை வந்து வெட்டி விழுத்தாட்டது, என்ன கொழு விழுந்துரும் என்ற ஒரு இதுல வந்து விழுத்தாடப்பட்டது. அதுல சரியா பிள்ளையான்றதெல்லாம் தெரியல. ஆனா இதுக்காக இந்த சண்டை வந்தது. இவ்வளவு வந்து பாருங்க இந்த வீடியோல பாத்து செய்யற எல்லா இடங்களையும் இப்படித்தானே. இல்ல நான் அந்த ஏற்கனவே சொன்னேன், அந்த மேல நல்லா பறந்த பட்டம் கூட கீழே கொண்டு விழுந்துச்சு. கண்ணூரும் பட்டிருக்கலாம், அது ஏறிட்டு அதுக்கு பிறகு ஏறிட்டு. இப்ப மொத்தம் 1 2 3 4 5 6 பட்டம் நிக்கணும். 6 மேல அந்த ஜாயின் பண்ணி 6 பட்டம் ஆயிரத்திருக்காரு அந்த 13 வயசு பொடியன். ஆனா அந்த 13 வயசு பொடியன்னு சொல்ற ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த காத்து வந்து காணாதான் பட்டம் பறக்க காணான்னு சொல்லி அதான் நான் இப்ப போய் ஊத போறேன். நான் போயிட்டு மேல காத்த வந்து கொண்டு வர போறேன். என்னடா சீரியஸா போய் சொல்றான்னு பாக்குறீங்களா? அடுத்தது வீவர்ஸ் வந்து மன்னிக்கணும். என்னன்னு சொன்னா, உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தண்ணி உடையாக்குது, பசிக்குது, வேர்வை சிந்தி உழைக்க வச்சுட்டீங்க. வாங்கித்தாடா போவோம் கட்டாயம் உதயகாந்தன் வந்து வாங்கி தர சரி தண்ணி ரிப்போர்ட்டர் மாதிரி சொன்னா. மட்டக்களப்பிலே முதல் முறையா வந்து இதை வந்து செய்யறாங்க. ஜெஃப்னால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து ஏற்கனவே வந்து செஞ்சிருந்தாங்க. நீங்க வந்து யூடியூப் மூலமாக நியூஸ் மூலமாக பார்த்துருப்பீங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டளவு மக்கள் எல்லாரும் வந்து குடும்பங்களை வந்து இதை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. இப்படியான விஷயம் வந்து மட்டக்களப்புக்கு வந்து இனி வார காலங்களில் தொடர்ந்து இப்படியான வேலைகளை வந்து செய்யணும்னு சொல்லி இந்த சைடு இருந்து ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன். இந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்டா வந்து வாரவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் காசும், செகண்டா வந்து 50,000 50,000 ரூபாய், வந்து 25,000 வந்து கொடுக்குறா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகிட்டேனே. ஆனா அந்த ப்ராப்ளம் வந்து என்னத்தால ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் சொல்ல விரும்பல, பாக்குற நீங்களே சொல்லுங்க. ஆனா இதுக்கு பிறகு வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அந்த காசை வந்து கொடுக்குறதா ரெடி ஆகிறாங்க. சால்வ் ஆயிட்டு பிரச்சனை வந்து சால்வ் ஆயிட்டு வரணும் இல்ல அப்படித்தானே. போட்டிகள் நடந்தால் பிரச்சனைகள் வாரதுதான், தெரியாம நடக்கிறது தான். மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை இருக்கலாம், மக்கள்ல பிரச்சனை இருக்கலாம், எல்லா பக்கம் பிரச்சனை வாரதுதான். சமாளிக்கிறான், உடனே சமாளிச்சு போட்டி வந்து சுமூகமாக முடிஞ்சுது. நம்ம வந்து எப்படின்னு சொன்னா, யுதிஷ்டர் வந்து ஒரு குடும்பம் மாதிரி, மட்டக்களப்புன்றது ஒரு குடும்பம், அதே மாதிரி நம்ம மக்களும் என்றது குடும்பம். சண்டை பிடிப்பும் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நாளைக்கு சேர்ந்துருவோம். நம்ம மக்களை நாங்க போய் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க சண்டை பிடிப்போம் ரைட், ஆனா சேர்ந்துருவோம். அதே மாதிரியே சண்டை பிடிச்சிருந்தான், ஆனா சேர்ந்துட்டோம், ஒற்றுமையா நிக்கிறவங்க. இப்ப ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு அந்த கிஃப்ட் கொடுக்குற தருணத்தை வந்து எடுத்துக்கொள்ளல. அது ஏன்னு சொன்னா லைட் ஆயிட்டு அதால வந்து எடுத்துக்கொள்ளல. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது பிறகு யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்றது எலிமெண்டா சில வீடியோல போட்டு விடுவோம். அடுத்து அந்த சினிமா பாட்டும் போட்டுருந்தாங்க. அதால சினிமா பாட்டு போட்டு கொண்டே இருந்தாங்க. இப்ப கூட இந்த பாட்டு போகுதா பாத்தி கூத் 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 அந்த பாட்டு போகுது. அப்ப அதை போட்டா எங்களுக்கு காப்பிரைட் வரும். எல்லாருக்குமே தெரியும். இப்ப முதல் தான் வந்து யூடியூப் போடுறாங்களுக்கு மட்டும்தான் இந்த காப்பிரைட் என்னெல்லாம் தெரியும். இப்ப வந்து பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும் சினிமா பாட்டு போட்டா காப்பிரைட் வரும். அதாவது அப்படியே மியூட் பண்ணிடுவாங்க, அப்படியே மியூட் ஆயிரும். அப்ப அதாவது கதைக்கிற சத்தம் கூட வராது, நம்ம கதைக்கிற சத்தம் கூட கேட்காது. அப்ப மியூட் பண்ணப்பட்டுரும். சோ அதால அந்த அப்படி 7 மணி அளவு ட்ரை பண்றோம் வீடியோ எடிட் பண்ணிட்டு அந்த மியூசிக்கல் இல்லாம கட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணி ஏலாம போனா வந்து அந்த துண்டுல வந்து வெட்ட வேண்டி வரும். ஒன்னும் செய்யல, வெட்டி போட்டு விடுறோம் பாருங்க. ஆனா இப்படி இந்த பட்ட இது இருக்கு தானே, இந்த பட்ட போட்டி இருக்கு தானே யூஸ்டன், இது வந்து வருங்காலத்துல வந்து நடக்கும்னு சொல்லி நீங்க நடக்கணும். இப்படியான விஷயங்கள் நடந்த பாருங்க. இந்த பீச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் 100 பேர் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கொண்டிருப்பாங்க. ஸ்பெஷல் நாளை தவிர்த்து வந்து கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு பாத்தீங்களா எப்படியும் ஒரு 1000 பேர் 1500 பேர் இருந்துச்சுல. அப்ப எல்லாரும் ஒண்டா சேரக்குள்ள இப்ப கனகாலத்துக்கு பிறகு நான் ஜோயை காணுவேன், எப்படி ஜோய் இருக்காண்டு கதை பண்ண. அப்ப கட்டாயம் இப்படியான நிகழ்வுகள் நடத்தப்படணும். அதுவும் என்சிஆல நடத்தி இருந்தாங்க, கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்து நடத்தி இருந்தாங்க. கவர்மெண்டால் நடக்கிற விஷயம் நடக்கணும், இப்படி எல்லாம் நடக்கணும். ஒரு கோயில் திருவிழா மாதிரி தானே, ஒரு கோயில் திருவிழாண்டா தான் சொந்தக்காரங்களை மீட் பண்றது. முதல் காலத்துல அப்படி இல்ல, வீட்டு கிடக்குற அப்படி. இப்ப அப்படி இல்லாமல போயிட்டு எல்லாரும் போனுக்குள்ள அங்க சென்று போயிட்டோம். அதுக்காக வீடியோ பார்க்காம வந்துடுறாங்க. வீடியோவையும் பாருங்க, நேர்லையும் வந்து பாருங்க. உண்மையாதான். அதனால இப்படியான விஷயங்கள் வந்து இனிமேலும் வந்து நடக்கணும். இதை வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும். இந்த விஷயத்த வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயத்த ஒரு பிரச்சனையை எடுக்காமனே ஒரு என்டர்டைன்மெண்டா எடுங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமான பட்டங்களை வந்து
செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதோட ஆறுதல் கிஃப்டும் 10 கொடுக்குறாங்க. ஆறுதல் பரிசுகள் வந்து கொடுக்குறாங்க. 10 பேருக்கு ஆறுதல் பரிசு கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், அடுத்தது 10 ஆறுதல் பரிசு. அவ மொத்தமா 20 பட்டமா 23 பட்டம் 23 பட்டங்கள் வந்து மொத்தமா வந்து ஏத்திருந்தாங்க. அதுல 2-3 பேர் பட்டங்கள் வந்து எழும்பவே இல்லை, மேல போகவே இல்லை. நிறைய பட்டங்கள் மேல போனது கீழே இறங்கவே இல்லை. அப்போ அந்த பொடியன்ற பட்டம் எல்லாம் வந்து நாங்க காட்டினோம். 13 வயசு பொடியன்ற பட்டம் என்று சொல்லி ஒரு பக்கச்சார்வா நாங்க கதைக்கல, பார்த்த விஷயத்த கதைக்கும். அந்த 13 வயசு பொடியன்ற பட்டம் வந்து போட்டி முடிஞ்சு இறக்குங்க தம்பின்னு சொன்னவரோ ஒரு பட்டம் இறக்கி எடுக்க கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கிட்ட முடிஞ்சு, 3/4 மணி நேரத்துக்கிட்ட முடிஞ்சு. ஒரு பட்டமா இழுத்து இறக்கி மடிச்சு வச்சு அதுல ஒரு டேமேஜும் ஆகல. பட்டம் அப்படியே ஏறின மாதிரியே இறக்கி எடுத்தோம், ஒரு டேமேஜுமே இல்ல பட்டத்துல. அடுத்து நம்முடைய அந்த மோயிஸ் கண்ணாயும் பத்தி சொல்லணும்னு சொன்னா கட்டிட்டு வந்திருந்தோம், நல்ல முயற்சி உண்டு. ஆனா அவர் கட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா அதுல சின்ன புலோண்டு விட்டுட்டேன்னு சொன்னா அந்த நூலை வந்து அந்த கைத்தை வந்து இப்படி கட்டல, அந்த பேலன்ஸா கட்டல, 2 சைடும் பேலன்ஸ் விட்டுட்டே. நம்ம எப்பயும் வந்து நம்ம பொடியினல் செய்யற முயற்சியை வந்து என்கரேஜ் பண்ணணும். அதனால நல்லா மோயிஸ் கண்ணா இந்த மெச்சில வந்து இந்த இருக்கிற போட்டியில வந்து இவர் கலந்து கொள்ளாட்டியும் இனி வார காலங்கள்ல வந்து கலந்து கொண்டு இது ஒரு ஐடியா தானே. அடுத்த தரம் தெரியும் இப்படி ஷேப்பா கட்டணும். உண்மைதான். அடுத்த தரம் இப்படியே ஷேப்பா கட்டி கொண்டு வருவார். எஸ் அடுத்த முறை வந்து இந்த போட்டியில நாமளும் சேர்ந்து மோயிஸ் கண்ணோட சேர்ந்து கட்டுவோம். கட்டுவோம். உண்மையா அடுத்த வருஷம் நடந்தா நாம ஒரு பட்டம் ஏத்துவோம். எல்லாரும் சேர்ந்து இப்படி செய்வோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பேரை வந்து எல்லார பேரையும் பட்டத்துல வந்து நோட் பண்ணிட்டு நாங்க எங்களை சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் வந்து வானத்துல பறக்க விடுறோம். நல்ல ஐடியா, ஒரு ஐடியா இருக்கு. பாப்போம் இந்த அடுத்த முறை எதுவும் பட்டங்கள் திருவிழா இல்லாட்டி எதுவும் போட்டிகள் நடந்தா என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து இப்ப பட்டத்துல இங்க வரையில ப்ரோ, எல்லாரும் லண்டன் யூகேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட்ட திருவிழான்றது வேற லெவலுக்கு கொண்டு போவோம் நம்ம. கட்டாயம். சரி, இந்த வீடியோவை இதுவரைக்கும் அலுப்பு தட்டாம கடைசி மட்டும் பார்த்த எங்களோட இரத்த சகோதரர்கள் எல்லாருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட்டு விடைபெற்று செல்கிறேன். பாய்.